Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பார்த்தா TPM version 2.0 அதாவது trusted platform module. இந்த வெர்ஷனை வந்து எப்படி எனேபிள் பண்றது, டிசேபிள் இருந்துச்சுனா எப்படி எனேபிள் பண்றது, and உங்க சிஸ்டத்துக்கு வந்து சப்போர்ட்டடா இருக்கா, சோ ஏன் இந்த Windows 11 வந்து அப்கிரேட் பண்றதுக்கு இந்த வெர்ஷன் வந்து கேக்குறாங்க, TPM னா என்ன and சில லேப்டாப்ல சப்போர்ட் ஆகலன்னு சொல்றாங்க, ஏன் சப்போர்ட் ஆகல and இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸும் இந்த வீடியோல வந்து பாப்போம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும் பட்சத்துல வீடியோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க. Windows அவங்களோட நெக்ஸ்ட் வெர்ஷன் ஆஃப் OS வந்து லைவ் ஈவென்ட்ல வந்து லான்ச் பண்ணாங்க. Windows 11 அந்த OS வந்து லான்ச் பண்ணிட்டு and சில ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து வச்சிருந்தாங்க. Windows 10 ல இருந்து Windows 11 க்கு அப்கிரேட் ஆயிருக்கு. இந்த ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கணும் அப்படி இருந்தா மட்டும் தான் Windows 10 ல இருந்து நீங்க Windows 11 க்கு அப்கிரேட் ஆகும்னு சொல்லிருந்தாங்க. அது எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா வந்து 4GB RAM இருக்கணும், 1.6 GHz க்கு மேல ப்ராசஸர் இருக்கணும், and வந்து பாத்தீங்கன்னா TPM வெர்ஷன் 2.0 இருக்கணும், UEFI சப்போர்ட் இருக்கணும், செக்யூர் பூட் ஸ்டேட் இருக்கணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்திருந்தாங்க. அதுல வந்து சில இதுல வந்து செக் பண்ணிக்கலாம். அதாவது PC ஹெல்த் செக்அப் ஆப் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு வந்து கம்பேட்டிபிள் இருக்கா செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்த்து if it is okay னா வந்து உங்களுக்கு வந்து கிரீன் டிக் வந்து காட்டும். அப்படினா நீங்க வந்து பாஸ் ஆயிட்டீங்க. Windows 11 உங்களுக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம்னு சொல்லிருக்காங்க. and சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 4GB RAM ஆகட்டும், அந்த ப்ராசஸர் ஆகட்டும், அந்த ஸ்டோரேஜ் இதெல்லாம் வந்து ஓகே. அந்த TPM வெர்ஷன் 2.0 ஆகட்டும், செக்யூர் பூட் ஸ்டேட் ஆகட்டும், இந்த ரெண்டு ப்ராசஸர்ல வந்து ஏகப்பட்ட பேருக்கு எரர் வருது. and இந்த விஷயத்தை வந்து எப்படி வந்து கிளியர் பண்றதை வந்து பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி வந்து TPM னா என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா ட்ரஸ்டட் பிளாட்ஃபார்ம் மாடியூல். சோ இதுக்கு வேற பேரும் இருக்கு. அதாவது BTT இருக்கு, பிளாட்ஃபார்ம் ட்ரஸ்டட் டெக்னாலஜின்னு வந்து இருக்கு. and வெர்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா 1.2 and 2.0 ரெண்டு வெர்ஷன் தான் வந்து இருக்கு. இதுக்கு முன்னாடி எல்லா விண்டோஸ் லேப்டாப்லயுமே இருந்துச்சு. பட் வெர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 1.2 வரைக்கும் சப்போர்ட்ல இருந்துச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்கிரேட் வந்து பாத்தீங்கன்னா 2.0 இருந்தா மட்டும் தான் சப்போர்ட் ஆகும்னு சொல்லிருக்காங்க. and இன்னொன்னு தெரிஞ்சுக்கங்க, 2016க்கு முன்னாடி வந்த லேப்டாப் அண்ட் டெஸ்க்டாப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மதர் போர்ட்ஸ் எல்லாமே வந்து அந்த சிப்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. அந்த வெர்ஷன் 2016க்கு அப்புறம் வந்து லேப்டாப் அண்ட் டெஸ்க்டாப்ல வந்து TPM வெர்ஷன் 2.0 வந்து எல்லாரும் வந்து சப்போர்ட் ஆகும், எல்லாரும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிருக்காங்க. and சில பேருக்கு வந்த எரர் வந்து பாத்தீங்கன்னா மேபி 2016க்கு முன்னாடி வந்த லேப்டாப் அண்ட் டெஸ்க்டாப் அந்த மதர் போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஆப்ஷன் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் நீங்க அப்கிரேட் பண்ண நினைச்சீங்கன்னா சப்போர்ட் பண்ணாம இருந்திருக்கலாம். and 2016க்கு அப்புறம் எல்லாத்துக்குமே வந்து அந்த ஆஃப்ல இருக்கும், அதாவது டிசேபிள் இருக்கும், நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் மட்டும் தான். ஸோ TPM என்னன்னு வந்து பார்த்தோம்னா அது ஒரு செக்யூரிட்டி ஃபியூச்சர். நீங்க என்னன்னு கேட்கலாம், இப்போ Windows 11 அப்கிரேட் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த Windows Hello, அதாவது அந்த ஃபேஸ் லாக் ஆகட்டும் அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஆகட்டும், இதெல்லாம் வந்து செக்யூரா இருக்கிறதுக்காக இந்த அப்கிரேட் வந்து பண்ண சொல்றாங்க. நீங்க கேட்கலாம், இப்போ Windows 11 விண்டோஸ் ஆகட்டும் செக்யூரிட்டியா இது வரைக்கும் யூஸ் பண்ணிருக்காங்க, செக்யூர் தாங்க. இதுக்கு முன்னாடி செக்யூரா இருந்துச்சு, இது எக்ஸ்ட்ராவா இன்னும் நெக்ஸ்ட் லேயர் ஆஃப் செக்யூரிட்டி வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்றதுக்காக தான் இந்த மெத்தட் வந்து கொடுக்க சொல்றாங்க. TPMங்கிறது ஒரு சிப் தான். நீங்க ஏதாவது சாஃப்ட்வேர் மாதிரி நினைச்சுக்கிறீங்க, ஜஸ்ட் அது ஒரு சிப், மைக்ரோ ப்ராசஸர், அது ஒரு சின்ன சிப். அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேலை செய்யணும் வந்து பாருங்க. ஒன்ஸ் நீங்க சிஸ்டமோ லேப்டாப்போ டெஸ்க்டாப்போ நீங்க ஏதோ ஒன்று ஆன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிப் இருக்கு பார்த்தீங்களா, அந்த சிப் வந்து ஒரு யூனிக்கோட வந்து கிரிப்டோகிராஃபிக் யூனிக்கோட வந்து சப்ளை பண்ணும். அது வந்து சப்ளை பண்ணிட்டு டிஸ்கோட ஃபுல்லா வந்து என்கிரிப்ட் வந்து ஃபுல்லா ப்ராசஸ் ஆகும். ப்ராசஸ் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக் ஆகும். ஒன்ஸ் வந்து சிஸ்டம் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து லாக்ல இருக்கும். எல்லா டீடைல்ஸும் வந்து ப்ராசஸிங் அனாலிசிங்லாம் பண்ணிட்டு உங்களோட டீடைல்ஸ் வந்து நார்மலா இருக்கு, எந்த ஒரு ப்ராப்ளம் அட்டாக்ல, எந்த ஒரு ஹேக் அட்டாக்ல, எந்த ஒரு பாஸ்வேர்டு வந்து லீக் ஆகல, எந்த ஒரு கிரெடென்ஷியல் வந்து எதுவும் ஒரு ஆபத்தும் வரல அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அன்லாக் ஆகி நெக்ஸ்ட் ப்ராசஸ் உங்களுக்கு வந்து யூஸ் பண்ண போவீங்க. அப்படி ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு, இட் இஸ் அப்நார்மல், உங்களுக்கு ஏதாவது ஹேக் ஆயிடுச்சு, ஏதாவது ஒரு ஸ்டோலன் ஆயிடுச்சு, ஏதாவது உங்களுக்கு வந்து மெத்தட்ஸ் வந்து கொஞ்சம் எரரா இருக்கு அப்படின்னா பிசி வந்து பூட்டப் ஆகாது. அதனால தான் சில பேருக்கு வந்து பூட்டப் ஆகாம நிற்கிறது. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்னாலையும் பூட்டப் ஆகாது. ஸோ சிப்போட வேலை இதுதான், உங்களோட செக்யூரிட்டி வந்து பாதுகாக்கிறது, மேலும் வந்து அதிகமாக செக்யூரிட்டி பாதுகாக்கிறது இந்த சிப்போட வேலை. அண்ட் இந்த டிபிஎம்மோட வேலை வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதும், பிட்லாக்கர் வந்து மேனேஜ் பண்ணுறதும், இந்த அத்தன்டிகேட்டிங் கிரெடென்ஷியல் பார்த்தீங்கன்னா பேங்க் ரிலேட்டட், இந்த பாஸ்வேர்ட் ரிலேட்டட் அந்த டீடைல்ஸ் எல்லாம் வந்து பாதுகாக்கிறது தான் இந்த சிப்போட வேலை. Windows 11 அவங்களோட நெக்ஸ்ட் வெர்ஷன்ல வந்து TPM வெர்ஷன் 2.0 சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் நீங்க Windows 11 அப்கிரேட் பண்ணிக்கணும்னு சொல்றதுக்கான காரணங்கள் இதுதான். ஏன்னா மோர் செக்யூரா கொடுக்கறதுக்காக தான் இந்த சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. TPM என்னன்னு வந்து பார்த்தாச்சு, அதோட வேலை என்ன செய்யுதுன்னு சொல்லி வந்து பார்த்தாச்சு, அந்த வெர்ஷன் எல்லாமே வந்து பார்த்தாச்சு. இப்போ எனேபிள் இருக்கா இல்லைன்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா Windows + R கீ ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கமெண்ட் பட்டன் ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா TPM.MSc சொல்லி டைப் பண்ணீங்கன்னா என்னோட TPM வெர்ஷன் வந்து நான் வந்து எனேபிள் பண்ணல, டிசேபிள் இருக்கிறதுனால எனக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து ஷோ ஆகுது. இப்போ டிசேபிள் இருந்துச்சு. இப்போ நான் எப்படி எனேபிள் பண்றதுன்னா அதுக்கு நம்ம வந்து BIOS செட்டிங்ஸ் வந்து போகணும். BIOS செட்டிங்ஸ் போறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸாம்பிளுக்கு இப்போ Asus Motherboard யூஸ் பண்ணிருக்கீங்க, அப்படி நீங்க வீடியோ பார்த்துருங்க, யாராவது Asus இந்த மெத்தட் நீங்க வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மற்றவங்களுக்கும் எப்படி நான் சொல்ற எக்ஸாம்பிள் வந்து சொல்றேன், அதப்படி நீங்க வந்து செஞ்சாலும் ஈஸியாக உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக TPM வெர்ஷன் நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் வந்து சிஸ்டத்தை ரீஸ்டார்ட் பண்ணுங்க. ரீஸ்டார்ட் பண்ணும்போது BIOS செட்டிங் போங்க. BIOS செட்டிங் வந்து நான் என்னோட வந்து டெலிட் கீ, Asusக்கு வந்து டெலிட் கீ நான் வந்து கொடுக்குறேன். அண்ட் சம் HP அந்த லேப்டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து எஸ்கேப் இருக்கும், F2 இருக்கும், F10, F9 இந்த மாதிரி பூட் கீஸ்ல டிஃப்ரெண்ட் பூட் கீஸ் இருக்கும். அதை நீங்க கரெக்டாக வந்து கொடுத்துட்டீங்கன்னா வந்து உங்களோட பூட் செட்டிங்ஸ் வந்து போயிடும். சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிக்கு போனா வந்து இந்த TPM காட்டும். என்னோட வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்ட் மோட்ல போகணும். அதில் வந்து போனவங்க பார்த்தீங்கன்னா கீழே வந்து PCH PW கன்ஃபிகரேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதில் கீழே கிளிக் பண்ணணும் வந்து
எனக்கு வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிபிஎம் டிவைஸ் அந்த ஷோ ஆகுது. அதில் வந்து எனேபிள் ஃபிர்ம்வேர் டிபிஎம் இதை வந்து நான் வந்து கொடுத்தவொடனே ஒன்ஸ் சிஸ்டம் ரெஸ்ட் ஆகணும் எனக்கு வந்து ஒர்க் ஆயிடுச்சு. பட் நீங்கள் என்ன பண்ணணும் நான் வந்து சொல்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு இதே மாதிரி வந்து கூட இருக்காது. செக்யூரிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரஸ்டட் டெக்னாலஜி இருக்கலாம், அண்ட் டிபிஎம் டெக்னாலஜி இருக்கா, டிபிஎம் டிவைஸ் இருக்கா, டிபிஎம் ஸ்டேட்னு இருக்கலாம், இடிடின்னு இருக்கலாம், அந்த ஏஎம்டி என்ன பிடிஎம் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஷோ. இந்த டெக்னாலஜி ட்ரஸ்டட் இந்த மாதிரி போர்டு எல்லாமே வந்துச்சுன்னா அதுக்கு சேர்ந்தது தான் அர்த்தம். அண்ட் இதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணணும் உங்கள் சிஸ்டத்தில். எது வந்து செக்யூர் நான் சொன்ன மாதிரி செக்யூரிட்டியில் இருக்கலாம், பூட்டில் இருக்கலாம், என்னோட வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு மோட் இருக்கலாம். ஒவ்வொரு சிஸ்டத்தில் ஒவ்வொரு பூட் ஆப்ஷனில் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அண்ட் சிம்பிளாக நீங்கள் ஞாபகம் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரஸ்டட் டெக்னாலஜி, பிளாட்ஃபார்ம் ட்ரஸ்டட் டெக்னாலஜி, அண்ட் இன்டெல் அந்த டிபிஎம் டிவைஸ், டிபிஎம் ஸ்டேட் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஷோவும். அதை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எனேபிள் பண்ணிட்டு வந்து செக்யூர் பூட் ஸ்டேட் எனேபிள் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் விண்டோஸ் 11 வந்து உங்களுக்கு வந்து பிசிக்கல் செக்அப்பில் ஓகே வரும். அதிலே வந்து பார்த்தீங்கன்னா செக்யூர் பூட் ஸ்டேட்னு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதையும் எனேபிள் பண்ணும். சம்டைம்ஸ் இந்த ரெண்டுமே ஆட் பண்ணால் வந்து எக்ஸ்ட்ரா வந்து விர்ச்சுவலைசேஷன் சம்டைம்ஸ் இந்த ரெண்டுமே வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிட்டாலும் சம்டைம்ஸ் நீங்கள் விண்டோஸ் 11 வந்து அந்த கிரீன் டிக் காட்டாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா விர்ச்சுவலைசேஷன் டெக்னாலஜி அந்த ஆப்ஷனும் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணலாம். இன்டெல் விடிஎக்ஸ், ஏஎம்டிவி, எஸ்விஎம் மோட் இந்த மாதிரி மோட்ஸில் இந்த மாதிரி நேம்ஸில் வந்து விர்ச்சுவலைசேஷன் டெக்னாலஜியில் ஷோ பண்ணிருப்பாங்க. இதுவும் எனேபிள் பண்ணால் மட்டும்தான் விண்டோஸ் 11 உங்களுக்கு வந்து சப்போர்ட் ஆகும். ஒன்ஸ் எல்லாம் நான் ப்ராசஸிங் முடிச்சுட்டு வந்து நான் வந்து சிஸ்டத்தை ரீஸ்டார்ட் பண்ணிட்டு சேம் TPM.MSCக்கு வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணேன். வெர்ஷன் 2.0 வந்து எனேபிள் ஆயிடுச்சு. நான் வந்து பிசி செக்அப் பண்ணேன்னா எனக்கு வந்து கிரீன் டிக் வந்துடும். ஸோ இதுதான் டிபிஎம்மோட வெர்ஷன் 2.0 எப்படி எனேபிள் பண்ணுறது. நான் சொன்ன மாதிரி BIOS ஆப்ஷனில் போய் பண்ணிட்டு தான் இந்த ஆப்ஷன் பண்ண முடியும். இதில் கரெக்டாக நீங்கள் ப்ராப்பராக பண்ணிங்கன்னா உங்களுக்கும் டிபிஎம் வெர்ஷன் 2.0 எனேபிள் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த ஹோல் வீடியோ. டிபிஎம்னா என்ன, வெர்ஷன் 1.2க்கு 2க்கு என்ன வித்தியாசம்னு சொல்லிப்போ டிபிஎம்னா ஃபஸ்ட்டு ஒன்றும் இல்லைங்க, அது ஒரு செக்யூரிட்டி ஃபீச்சர் தான். அதுதான் அதை பாஸ்வேர்டு இந்த பாஸ்வேர்டு ஆட்டும் இந்த கிரெடென்ஸ் எல்லாத்தையுமே ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அதோட வேலை. அது ஒரு சிப். அண்ட் இது எல்லா டீடைல்ஸுமே சொல்லியிருக்கேன். அண்ட் நீங்கள் கேட்கலாம் இதெல்லாம் இல்லாட்டி நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்கல. இதெல்லாம் எல்லாம் சப்போர்ட் இல்லை அன்சப்போர்ட்னு வருது கேட்டிங்கன்னா உங்களோட மதர் போர்டில் வந்து அந்த சிப் சப்போர்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கான்னு சொல்லி நீங்கள் சர்வீஸ் சென்டர்லையோ அல்லது உங்களோட அஃபிஷியல் வெப்சைட்லையோ அல்லது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அந்த ஆப்ஷன் கொடுத்த இன்டெல்லையோ ஏஎம்டியோ அல்லது நான் சொன்ன மாதிரி ஆசஸ்லையோ இந்த மாதிரி மதர் போர்டில் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த சிப் செட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கான்னு அப்படி ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தனியாக வந்து பை பண்ணி வந்து சிப்பை நீங்கள் வந்து ஈஸியாக எனேபிள் பண்ணிக்கலாம். அதாவது பிஃபோர் 2016 முன்னாடி வாங்க லேப்டாப் டெஸ்க்டாப்பில் மதர் போர்டில் ஈஸியாக நீங்கள் எனேபிள் பண்ணி உங்களோட டிபிஎம் வெர்ஷன் 2.0 ஈஸியாக எனேபிள் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து Asus மதர் போர்டில் நான் வந்து இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணேன். வீடியோ பார்த்துங்க யாராவது Asus மதர் போர்டு யூஸ் பண்ணிட்டு இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஈஸியாக எனேபிள் பண்ணிக்கலாம். மற்ற இது சொன்ன மாதிரி வந்து ட்ரஸ்ட் டெக்னாலஜி, பிளாட்ஃபார்ம் டெக்னாலஜி இந்த மாதிரி நேம்லாம் வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி ஈஸியாக எனேபிள் பண்ணிக்கலாம். டிபிஎம் வெர்ஷன் 2.0 ஈஸியாக எனேபிள் பண்ணிக்கங்க. அண்ட் இந்த வீடியோ இது வரைக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணிங்க ரொம்பவே நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.